வணக்கம் உறவுகளே, குற்றால அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான சில்லி கார்லிக் மஷ்ரூம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம், ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சைட் டிஷ் வந்து சப்பாத்தி, ரோட்டி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரைஸுக்கும் இது சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்மளுக்கு 5லேருந்து 10 நிமிஷம் தான் ஆகும். நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். காஷ்மீரி சில்லி வந்து ஒரு 8 எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். குறைஞ்சது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் சோக் பண்ணி வச்சுக்கணும். பூண்டு இந்த மாதிரி ஒரு 10 பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் வச்சு அதில் நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கிற வத்தல் சேர்த்துக்கலாம். அடுத்து பூண்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக சுகர் சேர்த்துக்கோங்க, இந்த டிஷ்ஷு ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். இப்போ இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆயில் சேர்த்துக்கணும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 7-8 பல் பூண்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த பூண்டு வந்து நல்லா பொரியணும், அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயிலில். பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆகணும். பூண்டு இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா அது டிரான்ஸ்பரண்ட் ஆகணும், அது வரைக்கும் நல்லா அந்த மாதிரி வதக்கிக்கலாம். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா இந்த டிஷ்ஷு வந்து இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும், அதனால நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சில்லி கார்லிக் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் அதோட பச்சை வாசனை நல்லா போகணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இந்த ரெசிபிக்கு மெயினே வந்து இந்த சில்லி கார்லிக் பேஸ்ட்டு தான். இந்த சைட் டிஷ் வந்து பேச்சுலர்ஸு குட்டீஸு கூட ஈஸியாக செஞ்சிடலாம். அந்தளவுக்கு ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷு. இந்த சில்லி கார்லிக் மஷ்ரூம் வந்து புலாவுக்கெலாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நல்ல ஆயில் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போய் இந்த மாதிரி ஆயில் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். நம்ம மிளகாய் வத்தல் பூண்டு அரைக்கும் போதே இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை, உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி வந்து நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம்லேருந்தே நிறைய வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகும், அதனால நம்ம அதுக்கப்புறமா தண்ணி சேர்க்க முடியாது. அதனால கொஞ்சமாக இந்த பேஸ்ட்டோட தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி சுண்டி வர்ற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ மஷ்ரூம் வந்து நான் இந்த மாதிரி சைஸுக்கு கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப குட்டியாக கட் பண்ணிட வேணாம், இந்த சைஸுக்கு கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை உள்ளே சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி பரட்டி விட்டுக்கலாம். நம்ம காஷ்மீரி வத்தல் தான் சேர்த்துருக்கோம், அதனால அதிக காரம்லாம் இருக்காது. ரொம்பவே ஹெல்த்தியான சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். நிறைய பூண்டுலாம் சேர்த்து செய்கிறதுனால டயட்டில் இருக்கவங்களுக்கு இந்த ரெசிபி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், மஷ்ரூமில் இருந்து வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. மஷ்ரூம் நல்லா வெந்து சுருங்கி வரணும், அது வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இந்த சில்லி கார்லிக் மஷ்ரூம் செய்கிறதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவையில்லை, அதனால ரொம்ப அர்ஜென்ட்டாக நம்ம ஏதாவது ஒரு சைட் டிஷ் செய்யணும்னு நினச்சோன்னா நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு, காளானும் நல்லா வெந்துருச்சு. நான் வந்து இன்றைக்கி ரைஸுக்கு தான் இது சைட் டிஷ்ஷாக பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால கொஞ்சம் கிரேவியாக இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு ஒரு வேளை ட்ரையாக வேணும்னா இந்த தண்ணி வந்து ஓரளவு நல்லா சுண்டுனதுக்கப்புறம் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சில்லி கார்லிக் மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். இந்த சூப்பரான ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.